Hi friends, welcome to Fashion Edis Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து கேன்வாஸ் ஒர்க் தான் கொடுக்க போகிறோம். பட் ஆனால் கேன்வாஸ் ஒர்க்னா கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி யோசிக்க வேணாம். ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கேன்வாஸ் ஒர்க் கொடுக்க போகிறோம். பட் ஆனால் ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைனர் பேட்டர்ன் தான் இது. அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு டபுள் கலர் தான் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட்டாக. நம்மளுக்கு லைட் கலர் ப்ளூவும் அண்டு டார்க்காக நேவி ப்ளூ கலரில் வந்து நம்மளுக்கு முந்தி அண்ட் பார்டர் ஃபுல்லாகவே வந்து நேவி ப்ளூவில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளவுஸுமே வந்து சேம் தான், நம்மளுக்கு டார்க் ப்ளூவில் தான் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ப்ளவுஸ் பீஸ் நம்ம கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் வந்து நம்ம ஸ்லீவ்க்கு கட் பண்ணியிருப்போம். அது போக எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு பார்டர் கொஞ்சம் இருக்கும். பேக் சைடு வந்து நம்ம முதுகுக்கு கொடுக்குற மாதிரி பார்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து மேக்ஸிமம் இப்போ யாரும் விரும்புறது கிடையாது. அதனால் நம்ம ப்ளைனாக வந்து அந்த பேட்டர்ன் கொடுத்துருக்கதை மட்டும் நம்மளுக்கு வந்து பேக் சைடு யூஸ் பண்ணிவிட்டு டிசைனுக்கு வந்து நான் அந்த பார்டரை யூஸ் பண்ணியிருக்கேன். பார்டர் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்காது, ஓரளவுக்கு மீடியம் சைஸில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் ரெண்டாக வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். 2 பீஸ் இருந்தது. ஸோ அது ரெண்டையுமே வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அகலம் வந்து ஜாஸ்தியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சேம் டைம் வந்து நான் கேன்வாஸ் எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு நெக்லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு டெப்த்தாக நார்மலாக நீங்கள் வந்து ஒரு லைனிங் கிளாத்தில் எப்படி நெக்லைன் வரைவீங்களோ அதே மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. கேன்வாஸில் வரைஞ்சிட்டு அதிலிருந்து வந்து நான் ஒரு 1.25 இன்ச்சில் வந்து இன்னொரு ரவுண்டு வரைஞ்சிருக்கேன். சேம் தான், நம்ம நெக்லைன் வந்து எந்த அளவுக்கு ஷேப்பாக கட் பண்ணியிருக்கோமோ, எந்த அளவுக்கு ஷேப்பாக நம்ம வரைஞ்சிருக்கோமோ அதிலேருந்து ஒரு 1.25 இன்ச்சில் வந்து இன்னொரு லைன் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நீங்கள் அந்த பீஸை வந்து கரெக்டாக 2வது லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசைன் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைனு. கண்டிப்பாக வந்து லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக வந்து நம்ம கேன்வாஸ் வந்து மேலே வச்சுருக்கேன். நான் கேன்வாஸ் வந்து மேலே வச்சுட்டு அடியில் வந்து நம்ம டிசைன் வைக்கிறதுக்கு கட் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த பார்டரு, ஸோ அந்த பீஸோட பின்பக்கத்தை வந்து நான் மேலே வச்சுருக்கேன். பின்பக்கத்துக்கு மேலே நம்ம கேன்வாஸ் வச்சுட்டு நம்மளுக்கு அந்த கீழே வந்து எக்ஸ்ட்ரா தான் கட் பண்ணியிருப்போம். அந்த பீஸ் எல்லாமே வந்து கேன்வாஸோட மேலே வச்சு நீங்கள் ஃபுல்லாக மடித்து விட்டுட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் கேன்வாஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது மேலே அந்த ஷோல்டர் சைடு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நெக்லைன் வந்து 2 சைடுமே ஆடாமல் ஒரு மாதிரி ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக வந்து நம்ம கேன்வாஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸோட பின்பகுதியில் வந்து நான் லைனிங் கிளாத் வச்சுருக்கேன். லைனிங் கிளாத் வச்சுட்டு நம்ம எப்பவும் போல் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். 2 சைடுமே வந்து ஆர்ம் ஹோல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹைட் வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1.25 இன்ச் மெஷர் பண்ணியிருந்தேன். அந்த மெஷர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு லைனிங்கை மட்டும் மடித்து நான் ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ளவுஸோட பீஸ் வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு கார்னர்லேயே வந்து நான் ஒரு தையல் போட்டு எடுத்திருக்கேன். ஓவரால் வந்து ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம். பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளவுஸ்லேயே மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெக்லைன் எவ்வளோ இருக்குன்றத 2 சைடுமே வந்து இடையில இருக்க டெப்த்து வந்து எவ்வளோ தேவைப்படுது எல்லாத்தையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கேன்வாஸ்லேயும் வந்து நீங்கள் அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நம்ம லைனிங் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பக்கத்தில் திருப்பி வச்சுட்டு நம்மளோட அந்த டிசைனர் கிளாத் வந்து அந்த லைனிங்க்கு மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கேன்வாஸ் பீஸ் வந்து நம்மளை பார்த்து இருக்கணும், மேலே இருக்கணும், மேலாப்பில் தெரிகிற மாதிரி வச்சுட்டு நம்ம நெக்லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயே வந்து நீங்கள் ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபுல்லாகவே வந்து நார்மலாக ரவுண்ட் நெக் தான் இன்றைக்கி நான் மார்க் பண்ணியிருந்தேன். மார்க் பண்ணதுக்கு மேலேயே வந்து நம்ம தையல் போட்டிருக்கோம். ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங் போட்டதுக்கப்புறம் இடையில இருக்க பீஸ் எல்லாமே வந்து நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். அண்ட் தையல்லேருந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு ஃபுல்லாக இடையில இருக்க பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து அந்த வளைவு பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எல்லாமே சின்னதாக டீப்பாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு கேன்வாஸ் இருக்கிற பீஸை மட்டும் நான் மேலே திருப்பி எடுத்திருக்கேன். அதாவது ப்ளவுஸோட முன்பகுதியில் மேலே திருப்பியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் திருப்பும் போது நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க. ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே திருப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அந்த நெக்லைன் வந்து நல்ல ஷார்ப்பான எட்ஜஸோட ரொம்ப சூப்பராக ரொம்ப நீட்டான ஒரு ஃபினிஷிங்கோடு கிடைக்கும். அண்ட் ஓவரால் வந்து நெக்லைனில் வந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ சைடில் தான் நான் வந்து டிசைன் வைக்க போகிறேன். டிசைன் வைக்கிறதுக்கு வந்து நான் லைட் கலர் ப்ளூவில் வந்து கிளாத் எடுத்திருக்கேன்.
கிளாத் எடுத்துகிட்டு நல்ல நீளமான பீஸாக எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து நான் சாரியில் கட் பண்ணலை, ஏன்னா சாரியுமே வந்து உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் பீஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நிறைய வந்து ஜரி கொடுத்து டிசைன் எல்லாமே நடுவில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நம்ம கட் பண்ணி டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா ப்ரைட்டாக தெரியாது. நான் வந்து ப்ளைன் கிளாத்து தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ப்ளைன் கிளாத்துமே வந்து நல்ல ஒரு 3 இன்ச் அகலத்தில் வந்து நல்ல நீளமான பீஸாக கட் பண்ணி எடுத்திருந்தேன். கட் பண்ண பீஸை வந்து அதே மாதிரி 3 இன்ச்சு நீளத்தில் வந்து சதுரமான பீஸா ஃபுல்லாக சின்ன சின்ன பீஸாக ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் என்னோடய நெக்லைனுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பீஸ் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ண பீஸ் எல்லாமே வந்து நம்ம எப்பவும் போல் முக்கோண ஷேப்பில் மடிப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரியே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதில் இன்னொரு லேயர் வேறு நீங்கள் மடிச்சுக்கோங்க. எப்போவுமே நார்மலாக ஒரு முக்கோண ஷேப்பில் மடிப்போம், அதிலேருந்து இன்னொரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் 2 மடிப்பாக மடிச்சிருங்க. மடிச்சுட்டு எல்லா பீஸுமே வந்து 1 by 1 வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. அண்ட் இந்த டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் இதுவுமே வந்து உங்களுக்கு கலர் காம்பினேஷன் இன்னுமே வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா அந்த டிசைன் இன்னும் ரொம்ப ப்ரைட்டாக தெரியும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நார்மலாக வந்து நம்மளுக்கு டிசைன் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் யூனிக்காக போடும்போது வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு டிசைனர் பேட்டர்ன் தான் இது. அண்ட் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்து கீழே ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் ரெடி பண்ணியிருந்தேன். அது வந்து ஆல்ரெடி நிறையா வீடியோ நானே போட்டிருக்கேன். அண்ட் இந்த சைடில் வச்சுருக்கிற பேட்டர்ன் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் போடுறது. ஃபுல்லாக நெக்லைன் ஃபுல்லாக எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய பீஸ் வந்து நான் கட் பண்ணி அதே மாதிரியே நான் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். அண்ட் இதோட ஸ்லீவுமே வந்து நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்றதை நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். அண்ட் ஸ்லீவ் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்காக தான் ரெடி பண்ணியிருந்தோம். சின்னதாக வந்து ஒரு ஓவல் பேட்டர்னில் வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணியிருப்பேன். அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது அது. எல்லா பீஸுமே வந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் தனித்தனியாக வந்து அந்த பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து கேன்வாஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த பேட்டர்னுக்கு உள்ளே வச்சு இந்த பீஸை வந்து நம்ம வச்சு தையல் போட போகிறோம். அண்ட் அந்த ஸ்டிச்சிங் போடும்போதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுக்கு அந்த இன்னொரு பேட்டர்னில் வந்து நம்ம 2ஆக ஃபோல்டு பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த முக்கோண ஷேப்பை, அந்த ஷேப் வந்து உங்களுக்கு வெளியே தெரிகிற மாதிரி வச்சுட்டு அந்த பிசுறு இருக்கிற பக்கம் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் 1 by 1 வரிசையாக நீங்கள் தையல் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டான ஒரு டிசைன் கிடைக்கும். அண்ட் இதுலேயுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் ஒரு ட்ரை பண்ண போகிறேன். நெக்லைன் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இதே மாதிரி அந்த பீஸ் வந்து எல்லாமே ஈவனாக ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற பீஸ் வந்து ஒரு 1/2 inch மட்டும் கேப் விட்டுருங்க. கேப் விட்டுட்டு 1 by 1 நீங்கள் வச்சுட்டே வாங்க. அண்ட் இதில் வந்து நம்ம ஒன் சைடு ஃபுல்லாகவே வந்து ஃப்ளார் பேட்டர்ன் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேப் விட்டுட்டு மற்ற இடத்துல ஃபுல்லாகவே இந்த பீஸ் வச்சு நான் தையல் போட போகிறேன். அண்ட் இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஏன்னா இதில் வந்து எல்லாமே வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம், கேன்வாஸும் வச்சுருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இதில் வந்து லேஸ் ஒர்க் எதுவுமே யூஸ் பண்ணலை, சிம்பிளாக வந்து ஸ்டிச்சிங் வச்சே ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வரைக்குமே நெக்லைன் ஃபுல்லாகவே அதே மாதிரி வந்து நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. அண்ட் இன்னொன்று வந்து நம்ம ஒரு பீஸ் வந்து எந்த மாதிரி மடிச்சிருக்கோமோ அதே மாதிரி தான் அடுத்த பீஸுமே வச்சு நீங்கள் தையல் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம இன்னொரு ஷேப் கொண்டு வர போகிறோம், டைமண்ட் ஷேப்பில். ஸோ அந்த ஷேப் வர்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே மாதிரி சைட்லேயே நீங்கள் வச்சு தையல் போட்டுகிட்டே வாங்க. மேலே வந்து ஒரு 1/2 inch மட்டும் நீங்கள் கேப் விட்டுருங்க ஸ்டிச்சிங்க்கு. விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் ஓவரால் வந்து சைடில் இருக்க டிசைன் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ மடித்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி ஃபுல்லாக அந்த பீஸ் எல்லாமே வந்து மடிச்சுட்டு சென்டர்லேயே வந்து நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. அண்ட் இது வந்து நம்ம நார்மலாக பார்க்கும்போது எந்த இடத்துல நம்ம ஸ்டிச்சிங் போட்டிருக்கோன்னே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து பிசுறு எதுவுமே தெரியாமல் ஃபுல்லாக கவர் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிசைனு. அண்ட் நான் வந்து இந்த ப்ளவுஸில் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரைட்டாக தெரியுதுன்னு தெரியல. பட் நீங்கள் வந்து ப்ளைனான கிளாத்லையோ இல்லை நீங்கள் நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷனில் நீங்கள் சாரீ அண்ட் ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டிசைனு. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. 2 சைடுமே வந்து இதே மாதிரியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு சென்டரில் ஃபுல்லாகவே வந்து நான் ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்திருக்கேன்.
அண்ட் இதில் வந்து நான் பீட் ஒர்க்குமே கொடுத்துருப்பேன். அது லாஸ்ட்டில் நான் வியூ பண்ணி காமிக்கிறேன். அண்ட் சைடில் வந்து நம்ம கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நான் ஒரு ஃப்ளார் பேட்டர்ன் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்குமே வந்து நான் கேன்வாஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பீஸை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வச்சு நம்ம அந்த ப்ளூ கலர் கிளாத் இருக்கு இல்லையா, நம்ம ஆல்ரெடி வந்து டிசைன் கொடுத்துருப்போம் அந்த கிளாத்தில், அதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஓவலாக வந்து ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. நல்லா ஓரத்துலேயே வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. மூணு பீஸ் நான் எடுத்திருக்கேன். மூணுமே வந்து அந்த பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி நான் ஃபுல்லாக வந்து அந்த கேன்வாஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு உள்ளே வச்சு நான் கவர் பண்ணுற மாதிரி இந்த 3 பீஸுமே வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். கேன்வாஸ் வச்சு நம்ம தையல் போட்டாச்சு. தையல் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கேன்வாஸில் படாமல் நல்ல ஓரத்துலேயே வந்து நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் பைப்பிங் கொடுக்க போகிறேன். பைப்பிங்க்கு வந்து நான் ப்ளூ கலர் கிளாத்து தான் எடுத்திருக்கேன், நல்ல நேவி ப்ளூ கலரில். அண்ட் இது வந்து ஒரு லைனிங் கிளாத் மாதிரியே இருக்கும், பட் ஆனால் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அது நல்லா ஓரத்துலேயே வச்சு கார்னர்லேயே வச்சு ஒரு 1/4 இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு அந்த மேலே வந்து ஷார்ப்பாக கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த திலகம் ஷேப்பில் வந்து மேலே ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அந்த எட்ஜஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதிலே வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பிசுறு வெளியே தெரியும். ஸோ அது தெரியாமல் வந்து உள்ளே வச்சு நம்ம அந்த கேன்வாஸ்குள்ளே வச்சு நம்ம கவர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அண்ட் 3 பீஸுமே வந்து நான் இதே மாதிரியே ஃபுல்லாக லைனிங் வச்சு நான் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வரேன். ஃபுல்லாகவே நம்ம 1 பை 1 3 பீஸுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துருக்கோம். ஜாயின் பண்ண பீஸ் எல்லாமே வந்து நீங்கள் அந்த ஓரத்தில் இருக்க பிசுறு தெரியுது இல்லையா, அது எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க பைப்பிங்கில் இருக்கிறத. அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த கேன்வாஸ்க்குள்ளே வச்சு நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறோம். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியான பேட்டர்ன், பட் ஆனால் எங்கே நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டிருக்கீங்கன்னே தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அண்ட் இதில் வந்து எக்ஸ்ட்ரா லேஸ் ஒர்க்கோ இல்லை வேறு ஸ்டோனோ இல்லை வேறு எதுவுமே தேவைப்படாது. ரொம்ப ப்ளைனாக விட்டிங்கனாலே ரொம்ப நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் நீட்டான ஒரு லுக்கில் கொடுக்கும். அது நம்ம கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து அந்த பெடல்ஸ் எல்லாமே உள்ளே வச்சுட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணதுக்கப்புறம் 1 பை 1 வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. நல்ல கார்னர்லேயே நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. இதுக்கு மேலே வந்து நான் ஒரு ஸ்டோன் ஒர்க் மட்டும் நான் வச்சு இந்த ப்ளவுஸை நான் ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். ப்ளவுஸோட சைஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. சைஸ் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த பெட்டல்ஸ் வைக்கிறீங்க இல்லையா, அது வந்து 3 இல்லை 4 அந்த மாதிரி கொஞ்சம் வந்து அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து கட் பண்ணியிருக்கிற சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் எனக்கு வந்து இந்த ப்ளவுஸ்க்கு இது சூட்டபுளாக இருந்தது. ஸோ அதனால் நான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக வந்து பீஸ் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் 2 சைடுமே நான் டாட் பிடிச்சி எடுத்துக்க போகிறேன். டாட் பிடிச்சதுக்கப்புறம் இதில் பீட் ஒர்க் எல்லாமே வச்சுட்டு நான் உங்களுக்கு ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை வியூ பண்ணுறேன். அண்ட் பேக் நெக் வந்து நம்ம ஃபுல்லாக பீட் ஒர்க் கொடுத்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சைடில் வந்து நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து நான் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன், எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்லீவ் வந்து நார்மலாக நீங்கள் எந்த மெஷர்மெண்ட்டில் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி லைனிங் மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ண லைனிங்கில் நான் ஃபுல்லாகவே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி பேட்டர்னில் தான் நான் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்க போகிறேன். மேலே வந்து ஒரு திலகம் ஷேப்பில் வந்து லைட்டாக ஒரு பெண்டு கொடுத்து ஃபுல்லாக நான் கட்டிங் கொடுக்குற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பண்ண பீஸில் வந்து ஃபுல்லாக நான் வரைஞ்சிருக்கேன். இதே மாதிரி பீஸு இன்னொரு பீஸ் இருக்கும் நம்மளுக்கு, இன்னொரு ஸ்லீவு. ஸோ அதுலேயுமே வந்து இந்த பீஸில் வரைஞ்சி நான் ட்ரேஸ் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஃபுல்லாகவே வந்து நம்ம வரைஞ்சதுக்கு மேலேயே தான் நான் தையல் போட்டிருக்கேன். தையல் போட்டதுக்கப்புறம் இடையில இருக்கிற பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுருக்கேன்.
ஃபுல்லாக அந்த பீஸ் எல்லாமே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நீங்கள் பேக் சைடில் வந்து இந்த லைனிங்கை திருப்பிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் மட்டும் கொடுத்தீங்கனாலே போதும். நம்ம என்ன ஷேப்பில் நம்ம தையல் போட்டிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ளவுஸ் வந்து நல்லா படிஞ்சு அழகாக இருக்கும். அண்ட் இதுவுமே வந்து இதில் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்கு லைட்டாக வந்து நான் பைப்பிங்கோடு நான் அதை ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். அண்ட் நான் ஸ்டிச்சிங் போடும்போதே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. இதில் வந்து நம்ம கேன்வாஸ் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். பட் நான் கேன்வாஸ் இல்லாமலே ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக கிடைக்கணும். சேம் டைம் வந்து கீழே இருக்கிற அந்த பெண்டுமே வந்து நம்மளுக்கு கேப் நிறையா விழுந்துடக்கூடாது. கேப் விழுந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஜாயின் பண்ணும்போது அந்த பீஸ் வந்து கொஞ்சம் இழுத்துட்ருக்க மாதிரி இருக்கும். அண்ட் ஃபுல்லாகவே வந்து நம்ம மேலே ஒரு தையல் போட்டாச்சு. தையல் போட்டதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பைப்பிங் தான் கொடுக்க போகிறேன். பைப்பிங்க்கு வந்து நான் பேக் சைடில் வந்து நம்ம டிசைன் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதே கிளாத்து தான் எடுத்திருக்கேன். கிளாத் எடுத்துகிட்டு நான் நல்ல ஒரு க்ராஸ் பீஸ் தான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண பீஸை வந்து நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். பீஸ் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்படியே ப்ளவுஸில் வச்சுட்டு ஓரலாக வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் கேப் இட்டு ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கலாம். அண்ட் ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் இது ஸ்லீவுக்கு. பட் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா கீழே வந்து நம்ம அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு பீட் கொடுக்க போகிறோம். ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஸ்லீவ் பேட்டர்னை. அந்த சைடில் இருக்க அந்த பெண்ட் எல்லாமே கொஞ்சம் நீட்டாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல ஒரு க்ராஸ் பீஸாக எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் சுருக்கம் எதுவும் இல்லாமல் அந்த பெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இதில் பைப்பிங் கொடுக்குறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி கேன்வாஸ் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச்சிங் போட்டிருக்கோம். ஸோ இதில் பைப்பிங் கொடுக்கும்போது கொஞ்சம் ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். ஃபுல்லாகவே நம்ம தையல் போட்டாச்சு. தையல் போட்டதுக்கப்புறம் அந்த பீஸை வந்து லைட்டாக உள்ளே எடுத்து விட்டுருங்க. உள்ளே எடுத்து விட்டுட்டு கார்னர்லேயே வந்து நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. ஃபுல்லாக அந்த பெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பீஸை லைட்டாக உள்ளே எடுத்து விட்டுட்டு ஓவரால் வந்து அந்த ஸ்டிச்சிங் வந்து ஒரு கார்னர்லேயே நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. பைப்பிங்குமே வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம கீழே அந்த பீஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பீஸ் ரெண்டையுமே வச்சு நான் ஜாயின் பண்ணிவிட்டு மிஷின் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். 2 சைடுமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே வந்து நான் பீடர் கொடுத்துருக்கேன். அண்ட் ஓவரால் வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ப்ளவுஸோட ஃபுல் லுக் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். ப்ளவுஸ் பாருங்கள், ஃபுல்லாகவே நம்ம பீடர் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை நம்ம அந்த சைடில் டிசைன் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒன்றுக்கு பக்கத்தில் ரெண்டு பீஸ்க்கும் இடையில வந்து நான் பீடர் கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்லீவ் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு, அந்த கட்டிங்க்கு இடையில வந்து ஒரு 3 பீடு வச்சு நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் சென்டரில் வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ளார் பேட்டர்னுக்கு சென்டரில் வந்து நான் பெரிய ஸ்டோன் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். டாசல்ஸ் வந்து 2 லேயர் கொடுத்துருக்கேன். அண்ட் இதோட சாரீ வந்து நம்மளுக்கு வியூ பண்ணி காமிக்க முடியல, ஏன்னா பொங்கல் டைம்ன்றதுனால கொஞ்சம் பிஸியாக இருந்தது. அண்ட் இன்றைக்கி பார்த்த இந்த ப்ளவுஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.